மீன ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் வேலை செய்யப் போகிறது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணிக்கிறது. இது மிகச் சிறந்த சுபநிலை. அதிர்ஷ்டம், உயர்வு, பயணம் மற்றும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மே 5 முதல் சந்திரன் தனுசு ராசிக்கு மாறும்போது அது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகி இது நல்ல சுபநிலை. தொழில், பதவி மற்றும் வேலை தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மே 8 முதல் சந்திரன் மகர ராசியில் பயணிக்கும் போது அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகி இது மிகச் சிறந்த சுபபலன். லாபம், நன்மை மற்றும் நீண்ட நாட்களாக இருந்த ஆசைகள் நிறைவேறும். சூரியன் மற்றும் புதன் மேஷத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகி இது அசுப நிலையாக இருப்பதால் பண விஷயங்களில் கவனம் தேவை, பேச்சில் எச்சரிக்கை அவசியம். குரு மிதுனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், இது அசுப நிலையாக இருப்பதால் மன அமைதி குறைவு அல்லது வீட்டு சின்ன சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ராசிகளுக்கு இருப்பதால் அதனூடாக உங்களுக்கும் சில நல்ல பலன்கள் கிடைக்கும். சுக்கிரன் ரிஷபத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகி இது நல்ல சுபபலன். தைரியம், முயற்சி மற்றும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சனி உங்கள் ராசியிலேயே இருப்பதால் இது 7.5 சனி காலத்தின் நடுப்பகுதி. அதனால் மன அழுத்தம், தாமதம் மற்றும் பொறுமை தேவைப்படும் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் முயற்சி விட்டுவிடக்கூடாது. மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பம் முதல் இறுதி வரை முன்னேற்றம், லாபம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஒரு நல்ல வாரமாக இருந்தாலும் பணம் மற்றும் மனநிலையில் சற்று கவனம் தேவைப்படும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த வரப்பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.